பிரசவ வலி வந்தாலே நாமெல்லாம் பயந்துக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிருக்கீங்க, ப்ரைமியாக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் கன்சீவ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூட்டு வலினா எது, பிரசவ வலினா எது அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ லைட்டாக பெயின் வந்தாலே உடனே டாக்டர் கிட்ட போவோம். ஸோ அப்படி நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ட்ரூ பெயின் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஃபால்ஸ் பெயின் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னென்ன, நீங்கள் வந்து எப்போ போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரசவ வலினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஸோ பிரசவ வலியிலே வந்துட்டு ரெண்டு விதப்படும். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபால்ஸ் பெயின் அண்ட் ட்ரூ பெயின் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈடிடின் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி டேட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ இல்லாட்டி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியோ இல்லாட்டி 1 வாரத்துக்கு முன்னாடியோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ பெயின் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு லைட்டாக கிராம்ஸ் வருது, லைட்டாக தான் வருது, வந்துட்டு போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம சூட்டு வலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூட்டு வலி அப்படின்றது 9 மாதத்துலேருந்து எப்போ வேணாலும் வரலாங்க. ஆஃப்டர் 35 வீக்ஸுக்கு மேலே வந்துட்டு எப்போ வேணாலும் லைட்டாக வந்து போகும். ஸோ அதுக்காகலாம் நீங்கள் உடனே பயந்துக்க வேண்டியதில்லை. இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலியோட தன்மை, வலி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் ஒன்று உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் பெயின் அப்படின்றது பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லாட்டி 2 தடவையோ வந்துட்டு போயிடுங்க. லைட்டாக வந்து வயிறு வந்து கல்லாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும், உடனே வந்து பெயின் விட்டுருங்க. நீங்கள் அதே மாதிரி ஃபால்ஸ் பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வருங்க, வந்ததும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதர் ஜூஸ் மாதிரியோ இல்லை தண்ணி மாதிரியோ இல்லை சாப்பாடு மாதிரியோ குடிச்சிட்டு நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்து பார்க்குறீங்க, லைக் லெஃப்ட் சைடில் வந்து திரும்பி படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆயிரும். ஸோ பெயின் வந்து ரெஸ்ட் எடுத்தால் செட்டில் ஆகுது அண்டு ஒரு நாளைக்கு வந்து 1 or 2 டைம்ஸ் தான் வருது. அந்த பெயின் வந்துட்டு ரொம்ப இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகலை, அதாவது வந்து வலியோட தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகலை, அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபால்ஸ் பெயின் வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும், நீங்கள் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து வந்தீங்கன்னா இந்த ட்ரூ பெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெயின் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ பார்த்தீங்கன்னா பெயின் வர ஆரம்பிச்சிடும். அண்டு 15 minutes ஒன்ஸ் வந்து 1 or 2 பெயின்ஸ் வந்து இனிஷியலாக வரும். அது அப்படியே மெதுவாக இன்க்ரீஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 3 or 4 டைம்ஸ் வந்து அந்த பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அது ட்ரூ பெயின்னு சொல்லுவோம். அதோட பெயினோட இன்டென்சிட்டியும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது பெயின் வந்து இப்போ லைட்டாக ஒரு கல் மாதிரி ஆகி நம்மளுக்கு அப்படியே கான்ட்ராக்ட் ஆகி விரியுது. ஸோ லைட்டாக தான் ஆகுது அப்படின்னா அடுத்து கொஞ்சம் நேரம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட் ஆகிற மாதிரி இருக்கும் அண்ட் வலியும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா அது ட்ரூ பெயின் அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயினோட இன்டென்சிட்டி அண்ட் பார்த்தாச்சு, அடுத்து ஃப்ரீக்வன்சி பார்த்தாச்சு. ஸோ பெயின் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூ பெயின் அப்படின்றது அர்த்தம். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக தண்ணி மாதிரியோ இல்லை தீட்டு மாதிரியோ பட்டுச்சுன்னா நம்ம கர்ப்பப்பை வாய் வந்து விரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து குழந்தை வந்து வெளியில் நம்மளுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் அது வந்து ட்ரூ பெயின். அண்ட் இந்த ட்ரூ பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது பேக்லேருந்து ஆரம்பிக்கும். இடுப்பு வலி தான் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இடுப்பு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. மறுநாள் பார்த்தா இந்த மாதிரி முன்னாடி வந்து வலி வந்து கல்லாட்டம் ஆகுதுங்க, கர்ப்பப்பை வந்துட்டு கல்லாட்டம் இறுக்கி விடுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் வயிறு வந்து கல் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் அது வந்து ட்ரூ பெயின் அப்படின்றது அர்த்தம். அப்படி ட்ரூ பெயின் வரும்போது நீங்கள் உங்களோட நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை கட்டாயம் பார்க்க முடியாது, இந்த வலியே ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டரை போய் பார்த்துடணுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் டெலிவரி ஆகிறதுக்கு. அதே இது செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு வலி வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு டெலிவரி ஆகிடுங்க. ஸோ நீங்கள் வந்து பெயின் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்த்துருங்க. இதில் வந்து டாக்டர் வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் போன உடனே வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, குழந்தை எப்படி இருக்காங்க, தண்ணி அளவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பனிக்கோடு உடஞ்சிருந்ததுன்னா தண்ணியோட அளவுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு பார்ப்போம். அதில் என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தையோட ஹார்ட் பீட் வேரியேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் பெயினோட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வேரியேஷன் எல்லாமே நல்லா இருக்கணும். ஸோ அது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெர் வெஜினல் எக்ஸாமினேஷன். அடுத்து கர்ப்பப்பை வாயில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ வந்து பிரசவ வலி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கர்ப்பப்பை வாய் வந்து லைட்டாக விரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கோட உடஞ்சி தண்ணி மாதிரி வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோன்னு சொல்லுவாங்க, அந்த மியூக்கஸ் பிளக்குன்னு சொல்லுவோம். அதில் வந்து லைட்டாக வந்து தீட்டு மாதிரி பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களை உடனே அட்மிட் பண்ணி அடுத்து நாங்கள் டெலிவரிக்கான ப்ரொசீஜரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூ பெயினுக்கும் ஃபால்ஸ் பெயினுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. லைட்டாக பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பார்த்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். நீங்கள் நார்மல் செக்கப்புக்கு அடுத்தது எப்போ போகிறீங்களோ அப்போ போய்க்கலாம். அதே இது ட்ரூ பெயின் அப்படின்னா இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.